கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 11/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கர்த்தர் கடவுள் வழியறித்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், ஒருவனும் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்கும் அந்த திறமைகளுக்கும் மீறி தன்னை நினைத்து நாம் மிகவும் திறமையுள்ளவன், எனக்கு அனைத்து திறமைகளும் உள்ளது என்று தன்னைத்தானே பெருமையப்படுத்தி கொண்டு பிறரை மதிக்காமல் அவமதித்து இறைவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து அவனுக்கும் அவமானத்தை உண்டு பண்ணி இறைவனுக்கும் அவமானத்தை உண்டு பண்ணி இறைவனை விட்டு தன்னை பிரித்து பாவங்கள் சாபங்களை பெற்று ஆசீர்வாதத்தை இழந்து காணப்படக்கூடாது. ஆகவே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை வைத்துள்ளார். சிலருக்கு பாடுகின்ற திறமை, சிலருக்கு ஆடுகின்ற திறமை, சிலருக்கு அதிகமான ஞாபக சக்தி, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை வைத்துள்ளார். அவரவர் அந்த திறமையை பயன்படுத்த வேண்டுமே வெளியே நமக்கு இல்லாத பிறருக்கு அவன் அந்த திறமை உள்ளவனாக இருக்கின்றான், இவனை விட நான் சிறந்தவன் என்று காட்ட வேண்டும் என்று திறமை இல்லாத அந்த திறமை கர்த்தர் நமக்கு தரவில்லை. ஆனால் நாம் அதை வேண்டுமென்றே அதை உள்ளது போல் காட்டி அந்த பிறரை அவமதித்து அதன் மூலமாக நாமும் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. இதைத்தான் நமக்கு கர்த்தர் என்ன வைத்துள்ளாரோ அதில் நாம் மகிழ்ச்சி அடைந்து நாம் அதில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாமும் சந்ததியும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். ஒரு சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து அவர்கள் இப்படி இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த பொருள் வாங்குகின்றார்கள், இதை செய்கின்றார்கள் என்று அவர்களிடம் கம்பேர் பண்ணி அவர்களை ஒப்பிட்டு தனக்கு தகுதியேற்ற தன்னிடம் பணம் இருக்காது, லோன் வாங்கி கடன் வாங்கி தேவையற்ற பொருட்களை வாங்கி குவித்து இறுதியில் கடனாளியாக மாறி ஆசீர்வாதத்தை இழந்து தரித்திர நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆகவே அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம், நமக்கு தந்த திறமைகள், இதை பயன்படுத்துவோம். ஒரு நாளும் பிறரை நாம் எட்டி பார்க்கக்கூடாது, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்த திறமைகள் நன்கு பயன்படுத்துவோம். கர்த்தர் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் எங்களுக்கு நீர் தந்த அந்த தகுதிக்கு மிஞ்சி நாங்கள் நினைக்கக்கூடாது. பிறருடன் நாங்கள் எங்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. எங்களுக்கு மிஞ்சி நாங்கள் நினைக்கக்கூடாது. தெளிந்த உணர்வுகளாக இருந்து நீர் தந்த அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நீர் தந்த திறமையை பயன்படுத்தி அதன் மூலம் முன்னேற வேண்டும் என்று அருமையாக கற்றுக் கொடுத்தீரப்பா. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்க எத்தனை பேரோ தனக்கு தகுதியற்ற திறமைகள் எனக்கு உண்டு என்று நினைத்து தகுதியற்ற காரியங்களில் ஈடுபட்டு அதனால் மிகவும் நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கடனில் காணப்படுவார்கள், வேதனையுடன் காணப்படுகின்றார். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் பிறருடன் கம்பேர் பண்ணி பிறரை எட்டி பார்த்து அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் செய்த அறியாமைக்காக இப்பொழுது வருந்துகின்றார்கள் அப்பா. அவருடைய வருத்தத்தை நீங்கள் நினைத்து அவர்களை ஆசீர்வதிங்க. இன்றிலிருந்து அவர்கள் இனி பிறருடன் நாங்கள் ஒப்பிட மாட்டோம், நீர் தந்த அந்த திறமையை மட்டுமே பயன்படுத்துவோம் என்று யாரெல்லாம் இப்பொழுது உறுதியெடுக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் நீர் எங்களுக்கு தந்த அந்த வருமானத்திலும் அந்த திறமையையும் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பயன்படுத்தி அதன் மூலமாக உம்முடைய சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சிகள் என்றும் நாங்களும் எங்கள் சந்ததியும் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.